ஹாய் காய்ஸ், வணக்கம். சபிகல் ஃபல் அண்ட் ஃபார் காலேஜ் இனி ஹிப் ஹாப் செஷன் பார்த்துலாமா? இது ஒரு மினி ஷார்ட் அப்படின்ற மாதிரி இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப லென்த்தியான ஸ்டோரியாக கொடுக்காம இனிமேல் ஷார்ட் ஸ்டோரிஸாகவும் நான் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு வந்து டைமிங் வந்து குறையும் இல்லையா? ஸோ அதனால தான் ரொம்ப இப்படி ஷார்ட் ஃபார்மாக அப்படி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங். இப்படி என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். சரி, நான் இன்ட்ரோ அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ எதுவும் வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சப்பிக்கல் ரொம்ப அழகாக இருப்பீங்க. உங்கள் கழுத்துக்கிட்ட ஒரு டேட்டோ இருக்கும், கழுத்துக்கு கீழே அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சுடி போட்டாலுமே கூட இது போட்டாலுமே கூட அந்த டேட்டோ தெரிகிற மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்கும். எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சப்பையாக கொழுக்கு முழுக்குன்னு அழகாக இருப்பீங்க. இங்கே தாங்க வந்து உங்களுக்கு சீனியர் ஓகேங்களா, காலேஜில் செம்ம ஒரு ஹேண்ட்ஸம் சீனியர் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு இன்ட்ரோ வேண்டாம், சரி இதே போதும்னு நினைக்கிறேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லே இங்கே தாங்க தான் நோட் அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்காரு. டீ வாங்கடா மச்சான், பார்த்துக்கலாம் வாங்கடா அப்படின்ற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு பொண்ணுங்க மேலே அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பொண்ணுங்க இவர் மேலே ரொம்ப ஃபாலோ ஆகி போயிட்டுருக்குங்க. இவருக்கு எப்போ பாரு லூத்துற பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு துருன்னு இருக்கிற கேட்டகரி தான் அப்படின்னு நீங்கள் எப்போ போல் தான் தேங்க அப்படி சைட் எடுக்கிறதுக்காகவே வாங்கடி போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் தயங்கோட கிளாஸில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து செகண்ட் இயர் கேர்ள் ஓகேங்களா. பட் ஆனால் சீனியரோட கிளாஸில் போயிட்டு நீங்கள் மட்டும் உட்காந்துக்கிட்டு அப்படியே புரியிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் தயங்க சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்ருப்பீங்க. நோட்ஸ் இட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்லும். ஏன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இங்கே தயங்கி சைட் அடிச்சிட்ருப்பீங்க. இங்கே தயங்க அப்படியே நல்ல புள்ள மாதிரி அப்படியே உட்காந்துட்டு ஒரு மட்டும் நோட்ஸ் எடுத்துகிட்டு பல்லில் அப்படியே பெண்ணை வச்சுக்கிட்டு கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா, கொல்றாடே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நம்ம என்ன தான் நீங்கள் தூரம் இருந்தாலுமே கூட நம்ம ரொம்ப குண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் சைட் அடிப்போர் சங்கமாகவே இருந்துட்டு போயிடணும் மச்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பீங்க. டே பை டே அப்படியே தயங்கோட கிளாஸில் தான் நீங்கள் சுற்றிட்டே இருப்பீங்க. ஆனால் தயங்க உங்களை பார்த்ததே கிடையாது. நீங்கள் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் பெஞ்சு எட்ஜில் அந்த கார்னரில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இவர் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருப்பார். ஃபஸ்ட் பெஞ்சு கார்னர் எட்ஜில் உட்காந்துட்ருப்பார். அப்பாடா முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பெஞ்சில் யாருமே கிடையாது, நீங்கள் ஒருத்தர் உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களோட கேங்கில் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவீங்க. அவள் இன்றைக்கி லீவு, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. எப்போ போல் நோட்ஸ் எடுத்துகிட்டு என்னவா இன்றைக்கி இந்த பக்கம் திரும்ப மாட்டான் அந்த பக்கம் திரும்ப மாட்டான், ஏதோ ஒரு க்யூட் ரியாக்ஷன் கொடுப்பானே கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கார். என்னாச்சு எனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கான், டல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அவருக்கு ஃபீவர் போல், கண்லேருந்து தண்ணியாக வடிக்குது. அப்படியே எதுக்கடா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் கேட்குறானுங்க. டே மச்சான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்குல்ல, எவனும் ஒழுங்காகவும் கொடுக்க மாட்டீங்க, அதனால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கார். அப்படியே டெஸ்கில் அப்படியே சவுண்ட் செக் அப்படியே படுத்துட்ருக்காரு. கிளாஸில் வந்து இன்றைக்கி வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து ஷஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஷஃபிலா, ஐயோ பசங்கள்லாம் நெருக்கி உட்காரணுமே. அதாவது 2 செக்ஷன் போல் இருக்குது. இந்த கிளாஸ் மட்டும் வந்து 2 செக்ஷன் இருக்குது போல் இருக்குது. அந்த செக்ஷனையும் இது உள்ளால் போட்டு ஷஃபில் பண்ணுறாங்க. இடம்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி குறுக்கிற மாதிரி இருக்கா. கேர்ள்ஸ்லாம் அப்படியே மிங்கிளாய் உட்காராளுங்க. இங்கே தயங்க வர உடம்பு சரியில்லையா, ஸோ லாஸ்ட் பெஞ்சில் போய் படுத்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கேயுமே இடமே இல்லை. உங்கள் பெஞ்சில் தான் உங்கள் பக்கத்தில் ஒருத்தி வருவா, வரவே இல்லைன்னு சொன்னான் இல்லையா. இதில் நீங்கள் வர ஜூனியர் பொண்ணு இந்த பசங்களுக்கு யாருக்கும் தெரியல. நீங்கள் சப்பியாக இருக்கிறதும் நீங்கள் டெய்லி ரெகுலராக இந்த கிளாஸில் இருக்கிறதும் ஓகே, இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இங்கே கேப் கிடைக்கிறதும் தேங்க மட்டும் வந்து உட்காந்துட்டாரு. நாங்கள் படுத்துக்குவா, நாங்கள் படுத்துக்குவான்னு கேட்குறேன். ஓகே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவருடைய சாஞ்சி டெஸ்கில் தான் படுத்துட்ருக்காரு. கொஞ்சம் காப்பு இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபிட்டாக செவத்தில் ஒட்டிப்பீங்க போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இது ஷஃபில்டுக்கு கிளாஸாக இருக்கிறதால நிறைய பசங்க கூட்டமாக இருந்துகிட்ருக்கு. இவர் ஒருத்தர் வந்து எங்கள் பேக் சைடில் ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்றது தெரியாது. அப்படியே உட்காந்துட்டே இருக்காரா, ரொம்ப முடியல. அப்படியே
நீங்கள் இன்னும் நல்லா தொட்டா உட்காந்துருக்கவே நல்லா கேப் இருக்க போல இருக்குது. ஒரு ஆள் குறுக்கிப்படுத்த எந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் போல இருக்குது. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்தில் அப்படியே தலையை வச்சு அப்படியே காலை குறுக்குன மாதிரி படுத்துட்ருப்பார். ஏன்னா தான் காலை குறுக்குனாலுமே அவர் ரொம்ப ஹைட் இல்லை, ஏன்னா இப்படி படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஹார்ட் பீட் அப்படியே டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்குது. என்ன ஒன்றும் நீங்கள் படுத்துக்கலாம்ல, ஓகே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான நோட்ஸ் எடுக்கிற கிளாஸ்ன்னு சொன்னால, எனக்கும் சேர்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிரியா ப்ளீஸ், அவனுக்கு ஒழுங்காகவே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டாரு. உங்களுக்கு பிடிச்ச ஆளே லவ் பண்ணுறீங்க, உங்ககிட்ட நோட்ஸ் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? அச்சப்பு செய்யாமல் அப்படியே சொல்கிறது எல்லாமே அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க. இந்த லைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் எடுத்துக்கோண்ணே அப்படின்ற மாதிரி அப்பப்போ வேறு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அப்படி தான் இப்போது நோட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டிங்க. அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. இதை கொடுத்துட்டு போகணுமே, எனக்கு வர அது குண்டமாக வர கிளாஸ் எடுக்குது, இல்லைன்னா தொலைச்சி விட்டுரும். சரி ஓகே அப்படியே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பேப்பரை மட்டும் ஒரு 4 பேப்பர் கிட்டே இருக்கும் போல் இருக்குது. அந்த பேப்பரை மட்டும் அப்படியே பிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. பார்த்தா லஞ்ச் பிரேக்கு. அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, நீங்கள் பக்கத்தில் இல்லை. ஓகே எங்கள் பிரேக் போயிருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோட்ஸ் வர எடுத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே தான் இருக்குது. ஓகே எடுத்து வச்சுருக்கா போல், ஹேண்ட் ரைட்டிங் பாரு அவ்வளோ அட்டம் குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிறாரு. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த டேபிள் மேலே அப்படியே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி எழுதிட்டு அவர் மட்டும் அப்படியே போயிட்டார். அவரோட டெஸ்கில் அவர் வச்சுட்டு அவர் மேலே லஞ்சுக்கு போயிட்டார் போல் இருக்குது, கேன்டீன் போயிட்டார் போல் இருக்குது. நீங்கள் அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டீங்க. அன்னையடே அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து உங்களுக்கு தேடுறாரு, அந்த பெஞ்சில் நீங்கள் காணோம், என்னவா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி ஓகே நீங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளாஸ் பார்க்குறாரு. கிளாஸை பார்க்கும்போது அப்பப்போ பார்க்குறாரு, அந்த இடத்துல நீங்கள் இல்லவே இல்லை. எங்கடாவா இன்றைக்கி எதாவது லீவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொண்ணு இந்த கிளாஸில் இல்லவே இல்லைன்றது கூட அவருக்கு தெரியவே இல்லை போல் இருக்குது. அப்படி தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் பிரேக்கு மேலே அப்படியே வந்து உட்காந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை காமிக்கிறாரு. ஃபர்மி உனக்கு தான் ஹாய், அப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை காமிக்கிறாரு. யாரும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. இப்படி ஒரு பொண்ணு நம்ம கிளாஸில் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாண்டா அவங்களே தெரியாது போங்க. தேங்க்யூ தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டெய்லி உங்களுக்கு ஹாய் சொல்கிறது இது சொல்கிறதுலாம் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நோட்ஸ்லாம் எடுக்க சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் குண்டு அழகாக எழுதுறீங்கன்றப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுமாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து கொடுக்குறதாகவும் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது ஒரு 2 நாளாக பார்க்கவே இல்லை, லீவான்னு சொல்லிட்டு பசங்கிட்ட கேட்குறாங்க. மச்சா தெரிலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. கரெக்டாக வர அன்னைக்குன்னு பார்த்து அட்டண்டன்ஸ்லாம் செக் பண்ணிட்டு தேங்க எடுத்துகிட்டு வந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. சரி ஓகே அட்டண்டன்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் வந்து ஒரு பேராக அப்படியே பார்த்துட்டு வர்றாரு. பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்தா ஆல் ப்ரெசன்ட் இருக்கு. அந்த பொண்ணு காணாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேர்ள்ஸ் நேமை மட்டும் திரும்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்டுருக்காரு. எல்லோரும் ப்ரெசன்ட் தான் தேங்க அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இன்டர்வல் பீரியட் போல் இருக்குது. ஸோ எல்லாருமே பிரேக் போயிட்டாளுங்க. இவடா அங்கே அன்றைக்கி ஒரு ஒரு பொண்ணு இருந்ததில்ல. ஆமாம் மச்சான் ஆமாம், அந்த பொண்ணு இன்றைக்கி லீவு. ஆனால் இதில் ஒருத்தி கூட அட்டண்டன்ஸில் அப்சண்ட் இல்லைடா மச்சான். ஆமாண்டா அப்போ ஜூனியர் பொண்ணுன்னு நினைக்கிறேன்டா. இல்லை இன்னொரு செக்ஷன் இருக்குல்ல, அதை போய் செக் பண்ணுவோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன்லேயும் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த செக்ஷன்லேயும் நீங்கள் இல்லை. அண்ணன் சொல்கிறா அதுலேயும் வந்து ஃபுல் ப்ரெசன்ட் அன்றைக்கின்னு பார்த்து. மச்சான் கண்டிப்பாக ஜூனியராக இருக்கணும்டா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் தயங்க வந்து ஜூனியர்னா எந்த டிபார்ட்மெண்ட் எதாக இருப்பான்னு தெரியலடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தயங்க வந்து தெரியல. கியூரியாசிட்டி தாங்கலை, லவ்லாம் கிடையாது, பட் ஆனால் கியூரியாசிட்டி தாங்காமல் அப்படி தேடுறாரு. அன்றைக்கி அப்படியே வந்து கிளாஸ் அப்படியே தேடிகிட்டே இருக்காரு. ஒரு செக்ஷன்லேயும் ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் தேட கிடைக்கல. நீங்கள் இன்னும் கிடைக்கவே இல்லை. அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. அன்றைக்கிட்டே வந்து ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் தான் தேட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தேட முடியல. அவருக்கும் வந்து கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அட்டன் பண்ணணும். அந்தமாதிரி அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. அடுத்த நாள் வந்து உமன்ஸ் டே. எல்லோரும் சாரி கட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நான் குண்டா இருக்கேன்டி, எனக்கு எப்படி இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே சாரி கட்ட வரீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஒரு மாதிரி ரெட் கலரில் இந்த என்ன ஷிஃபானா அந்த மாதிரி ஒரு கிளாத் மெட்டீரியல் ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தம்ப்நெயில்ல இந்த மாதிரி ஒரு சாரீ கட்டு பேக் போஸ் காமிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கா, அதே மாதிரியான ஒரு சாரீ தான் நீங்கள் காட்டியிருக்கீங்க. அதே ஒரு அவுட்ஃபிட்டில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. வரீங்க, அவர் திரும்ப வந்து பேலன்ஸ்லாம் செக் பண்ணோடா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஒரு 4 பேரை கூப்பிட்டு அப்படியே போகிறாரு. ஒரு கிளாஸாக இன்றைக்கின்னு பார்த்து சாரி வேறு கட்டு வந்திருக்காங்களா, எங்கே இருந்தெல்லாம் தேடுறது, எல்லோரும் ஒரே மாதிரியே இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரா. நீங்கள் அப்படியே இப்போ தான் ஒரு லூஸ் ஹேரு, கையில் நிறைய நோட் புக்ஸ்லாம் எடுத்து அப்படியே ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுட்ருக்கீங்க. மச்சான் அங்கே போய்டா, அவதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த ஷெல்ஃபில் நீங்கள் அடிக்கடி வைப்பீங்களா, அந்த தூக்கி மேலே அப்படியே வைக்கிறோன்றப்போ உங்கள் கை மேலே போகும், உங்கள் ஹிப் அப்படியே லைட்டாக லூஸ் ஆகிட்டு அந்த சாரி கீழே விலகிட்டு இடுப்பு தெரியும்ல, அந்த இடுப்பு ப்ளஸ் வந்து அந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கீங்க, சொப்பியாக க்யூட்டாக இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு க்யூட்னஸ்ஸு பார்த்துட்டாரு. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் கவனிக்கல ஓகேங்களா, நீங்கள் கவனிக்கல, அவர் மட்டும் பார்த்துட்டாரு. மச்சான் செகண்ட் இயர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மூட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கார். மச்சான் எப்போடா அந்த கிளாஸில் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பா, இதான் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் தேங்கோட ஃப்ரெண்டு வந்து கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. தள்ளி போடும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டு அந்த கதவில் அந்த டோரில் சார்ந்த மாதிரி நின்றுட்டு அப்படியே உங்களே பார்த்துருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. என்னடா இது உமன்ஸ் டே எதுவுமா சாரியும் கட்ட விட்டானுங்க, இது மாதிரி வேலையும் வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்கில் இருக்கிற புக்கு, அந்த டேபிள் மேலே இருக்கிற புக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக அடுக்கி மேலே வச்சுருங்க, நீட்டாக இருக்கணும், இங்கே வந்து ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹாலே வந்து கிளியர் பண்ண சொல்லியிருப்பானுங்களா, அதனால் எடுத்து அப்படியே வச்சிட்ருக்குறீங்க. மச்சி முடியலடி, டயர்டாக இருக்குடி, போயிட்டு காண்டையில் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம்டி, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. என்ன ஒரு 4 புக் எடுத்து வச்சுருப்பியா, அதுக்குள்ளே உனக்கு டயர்ட் ஆகுதா, ப்ளீஸ் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணி கேட்குறீங்க. அதெல்லாம் அப்படியே ஸ்குவீஸ் பித்துக்கின மாதிரி க்யூட்டாக இருக்குது. அச்சோ ஸ்வீட் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் உங்களே பார்த்துட்டே இருப்பாரா. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே கூட்டிகிட்டு வாடி ஜூஸ் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எழுத்துட்டே போவீங்களா. கிராஸ் ஆகும்போது இங்கே 10 மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி பார்க்குறீங்க. ஹாய், நீங்கள் ஏன் தெரியலையா? ஹாய், ஜஸ்ட் ஜூனியர் பசங்க ஹெல்ப் கேட்டாங்க அதனால். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மச்சி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு நீங்கள் கேண்டீனுக்கு ஓடுறீங்க. இங்கே அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. காணா நீங்கள் கேண்டீன் போயிருப்பா, வடப்பலாம் மச்சி இந்த ட்ராக் போகிறது சரியில்லையே, அதான் சரியாக தான் போகுது பா இப்போதான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி எழுத்துட்டு அப்படியே கேண்டீன் அப்படியே பின்னாடி வந்துட்டார். நீங்கள் ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே உட்காருவீங்களா? ஹாய், எனக்குலாம் ஜூஸ் இல்லையா? ஜூஸா? நீங்கள் ஏன் நான் குடிக்க மாட்டேன்? குடிக்கலாமே. இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன். வாடி ஏண்டி நீ போயேண்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க. மச்சி அவர் என்ன அவர் என்ன உன் லவர் தானே? இல்லடி, எப்படி என்கிட்ட வந்து பேசுகிறாரு? வாயில் தான் பேசினான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியலடி. ஐயோ கிட்ட போய் கேட்ட பாரு. ஆனால் ஒரு என்ன ஜூஸ் கேட்குறடி? ஏதாவது போடு கேளு, இருக்கிறத கேட்டால் தரப்போகிறாங்க. ஆனால் 2 ஜூஸ் தான், இதுலையா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. ஜூஸ் கொடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு வரீங்க. பார்த்தா உங்கள் ஜூஸ் காணோம், ஆல்ரெடி நீங்கள் வாயை வச்சு குடிச்சிருந்துருப்பீங்க. சீனியர் எங்கேருந்து ஜூஸ்? சும்மா இருந்தது, நான் எடுத்து குடிச்சிட்டேன். நீங்கள் அது ஏன் குடிக்கூடாதானே அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்கிற ஜூஸ் அந்த ஜூஸை வாங்கி அவர் ஒரே ஒரு சிப்பு அப்படியே குடிச்சிட்டு உங்கள் கையில் அப்படியே வச்சுட்டு ஒரு மாட சிரிச்சுட்டே அப்படியே கிளம்பிட்டார். மச்சி என்ன பண்ணார் இப்போது? தெரியலையடி, ஓன் ஜூஸை குடிச்சிட்டான்,
கையில் இருக்கிறதே பிடிங்கி குடிச்சிட்டு போகிறான். என்ன அர்த்தம்? நீ எனக்கு ஓகேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு உங்கள் இடுப்பு அப்படியே கிள்ளிட்டு அப்படியே போயிட்டாரு. என்னடி பண்ணாவா அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு தாங்கலை. ஏய், அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஜூனியரும் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்தளவுக்கு எப்படி போ, எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவே இங்கே உங்களுக்கு ஷாக் தாங்கலை. நீங்கள் அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டு அந்த ஜூஸ் அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. மச்சி, அவருக்கு நான் அப்போது ஓகேவா? என்ன சொல்ல வர்றாரு? நான் ஓகே தானே அவருக்கு ஓகே தானே அடி? எனக்கு என்ன அப்படி தான் தெரியுது, பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த கல்ச்சர்ஸ் நடக்குது போல் இருக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டு பார்த்துட்ருக்கீங்க. கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான், எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய கேர்ள்ஸுமே இருப்பாங்க. ஸோ வந்து அப்வியஸாக அந்த கேர்ள்ஸ் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பேக் சைடில் பாய்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. எல்லாருமே இப்போது முன்னாடி உட்காந்துட்டு நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு டான்ஸு அந்த ப்ரோக்ராமெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பீங்க. நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராம்லேயும் இல்லை, நீங்கள் மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏய் மச்சி, அங்கே பாரு, அவளை பாரு, ஏடி இவெல்லாம் எதுக்கிட்டே புடவை கட்டுறா, இங்கே என்னடி வளைவல் இருக்குடி, ஐயோ மச்சி அங்கே பாரு, அந்த பக்கம் பாரு, அந்த பொண்ணு அழகாக இருக்காடா, ஆனால் கொஞ்சம் ஹிப் இப்படி இருக்கணும்ல, இப்படி இல்லவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே பேக் சைடில் அவங்க முந்தானே பிடிச்சி இது இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. பட் ஆனால் திரும்பி பார்க்கவே இல்லை. மச்சி அவளை மாதிரி எனக்கும் லைட்டாக ஸ்லிம்மாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்ல. பாருடி, இடுப்பு மட்டும் புஜுக்குன்னு இருக்குடி, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எப்படியும் அந்த மாதிரி ஆகுறது, அதனால் டயட்லாம் இருக்கவே முடியல மச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்குங்க. அந்த இடுப்பு அப்படி இதை வருடுற மாதிரி இருக்குது. என்ன ஒரு மாதிரி கீழே பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏதோ வருடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடுப்பை பார்த்துட்டு திரும்ப அப்படியே உங்கள் சாரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்ப நின்றுட்டுருக்கீங்க. நல்ல கூட்டமாக கேங்காக இருந்துகிட்ருக்காங்க பசங்களை கேர்ள்ஸ் நிறைய சுற்றி இருந்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியல, திரும்பவும் அப்படியே வருடுற மாதிரி இருக்குது இடுப்புக்கிட்ட. இப்போ தான் நான் இழுத்து விட்டேன், இப்படி சாரி கீழே போச்சு, இப்படியே போயிருக்கோம். இப்போது கரெக்டாக உங்களுடைய கேங்கில் ஒரு 3 பொண்ணுங்க வந்து 6 ஆளுங்க போல் இருக்குது. அப்படியே நீங்கள் பண்ணிட்டு ஐயே அப்படி தாண்டி சொல்லிட்டு நீங்கள் விசில் அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போவும் அதே மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏதோ கை உங்கள் இடுப்பில், யார் இவளுங்க தான் ஏதாவது ப்ராங்க் பண்ணுறாளுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா பேக் சைடில் அவங்க தயாங்க உங்கள் உடம்பு அப்படியே ஒட்டி நின்றுட்டுருக்குற மாதிரி இருக்கு. சீனியர்? சீனியரா? நான் சீனியரா உனக்கு? சீனியர் என்ன பண்ணுறீங்க? ஏன் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுப்பை ரொம்ப அப்படி அழுத்தி பிடிச்ச மாதிரி அப்படி இழுத்துட்டு எங்கேயோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. எங்க கையெடுங்க. எதுக்கு டை பிடிக்குது? இவ்வளோ நேரம் அப்படி அறத்தட்டாக இருந்த சரி ஏழை கை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட பார்க்குறீங்க. ஆனால் தட்டினா அந்த கை போகாத போல இருக்கு. அந்த கை இப்படி எங்கேயும் இழுக்குது. நீங்களும் அப்படியே போகிறீங்க, அவர் பிடிச்சி இழுக்கிற இழுப்புக்கு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்கன்னு சொன்னால, அதில் வந்து ரொம்ப மூழ்கின மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டு அங்கே விசில் அடிச்சுட்டு இப்படியே பார்த்துட்ருக்காளுங்க. யாரும் உங்களை பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. எங்கே கூப்பிட்றீங்க? ரொம்ப பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே எழுத்துட்டு தனியாக போகிறாரு. சீனியர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் மட்டும் அப்படியே உங்களை பிடிச்சி கூப்பிட்டே வந்துட்டு ஒரு ரூமில் வந்து டோரில் லாக் பண்ணிட்டாரு. சீனியர் எதுக்கு? பயப்படுறாம நடிக்காதானே, ஏன் தள்ளி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபார்வர்டாக வராரு. நீங்கள் அப்படியே பேக்வர்டாக அப்படியே போகிறீங்க. ஏய் பார்த்து இல்லை ஓனது சரி அப்படின்ட்டு திரும்ப அப்படியே ஃபார்வர்டாக வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பேக்வர்டாக போகிறீங்க. அந்த இடுப்பு இன்னும் தெரிஞ்சுட்டு இருந்துகிட்ருக்கு. அவர் அப்படியே அந்த இடுப்பையை பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த இடுப்பை அப்படியே சரி பண்ணுறீங்க. ஏய் அப்படி இரு. அந்த இடுப்பு நீங்கள் இன்னும் நல்லா சரி பண்ணிட்டீங்க. ஒன்று அப்படியே இருன்னால இல்லை என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு
இன்னும் பரவாயில்ல வந்துகிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. யார் நீ? ஆ சீனியர், நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு உனக்கு என்ன ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு? இல்லை, ஏதாவது டவுட்னா அந்த கிளாஸ்லேயும். ஆ கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா? ஆ சீனியர், இல்லை. என்ன யாரோ லவ் பண்ணுறியா? ஆ ஆ அப்புறம் சைட்டா? ஐயோ இல்லை. அப்புறம் எதுக்குடி என் கிளாஸில்? ஆ சீனியர், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ கான்டாக்ட் வந்து கட் பண்ணுறீங்க. ஏய் என்னைய பாரு. ஆ என்னைய பாருன்னு உங்ககிட்ட வந்துட்டார். அவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஊரடி டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் செவத்தில் அப்படியே கை ஒரு கை மட்டும் செவத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படி என்ன லவ் பண்ணுறியா? என்ன லவ் பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை லவ் பண்ணலப்பா சார். அப்படின்ட்டு அவருடைய லிப் அப்படியே வந்து வெட் பண்ணுறாரு. அப்படியே டங்கெல்லாம் ரோல் பண்ணி வெட் பண்ணுறாரு. அப்படியே அந்த லிப்பையை பார்த்துட்டே இருக்குங்க. என்ன வேணுமா? ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு அந்த விட் பண்ணிட்டு அவருடைய லிப் அப்படியே பைட் பண்ணி ஒரு மாதிரி டெம்ட் ஆக்குறாரு. நீங்கள் இந்த லிப்பை எப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. வேணுமா? ஆமாம் வேணும். எப்படி இவ்வளோ க்யூட்டா? ஆ இல்லை, எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்க நீ? அழகா ஒரு மாதிரி பாக்ஸி லிப், பாக்ஸி ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே பார்த்துட்டே இருக்கீங்க. எனக்கும் வேணும், கொடுக்குறியா? என்ன வேணும்? நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு தள்ளி விடுங்களா. டக்குன்னு உங்களை இழுத்து அப்படி ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு மாதிரி புஜுக்குன்னு இருக்கு. ஏய் எப்படி இப்படி? இல்லை தள்ளுங்க விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவர் விடுற மாதிரி இல்லை. உங்கள் இடுப்பு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி அந்த சாரிக்குள்ளால் இந்த இடுப்பு அப்படியே பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. புச்சுக்குன்னு ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி இடுப்பு அது அப்படின்ற மாதிரி. சரி விடுங்க, என்ன பண்ணுறீங்க விடுங்க. அப்போது நீ என்ன லவ் பண்ணல அப்படி தானே? ஆமாம், நான் எதுவும் பண்ணல. இது பாரு, போய் சொன்னியா இப்படி பிடிச்சி இப்படி கட்டிச்சு வச்சுருவேன் சொல்லிட்டு. இல்லை நான் லவ் பண்ணல. அப்படியா, சரி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்புலேருந்து கை எடுக்கவே இல்லை. அந்த இடுப்பை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட அப்படியே உங்கள் செஸ்ட் அப்படியே ஒட்டிக்கிட்டாரு. ஓகேங்களா? அது மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு பிக்சர் காமிக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது தெரில. தெரில, சரி இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவும் தெரில. தெரியல, தெரியாது ஏறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அப்படி ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கு. டங்கெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணி ஒரு மாதிரி அந்த மொத்தம் ரொம்ப போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறீங்க? இந்த பார், போய் சொன்னியா அவ்வளோதான் எனக்கு. இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ் அப்படியே ரொம்ப டல்லாகுது. அப்போது நீ என்ன லவ் பண்ணல அப்படி தானே? டெஸ்கில் நீ என் பேர் எழுதலை அப்படி தானே? உன் நோட்டில் என் பேர் எழுதலை அப்படி தானே? அப்போது இது உன் ஹேண்ட் ரைட்டிங் இல்லை. சரி, வேறு டிபார்ட்மெண்ட்டில் வரேன்னு சொல்லியிருக்கா, நான் போய் பார்த்துக்குறேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிறேங்க. சரி சொல்லு, லவ் பண்ணுறியா? இல்லை. சரி விட நான் போகிறேன். இல்லை லவ் பண்ணுறேன்
கேட்கல. லவ் பண்ணுறேன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப் கிட்ட அப்படியே வராரு. லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒசட்டில் அப்படியே துடிக்குது. டக்குன்னு அப்படியே உங்கள் லிப்பை அப்படியே கேப்சர் பண்ணி மொத்தம் அப்படியே ரொம்ப அப்படியே டெப்த்தாக போயிட்டே இருக்கு. பேக்கஸ் நீங்கள் கொடுக்கவே இல்லை. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. ஹேய் பேக்கஸ் கொடுறீ. இல்லை என்ன கொடுக்க மாட்டியா? இல்லை உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. நான் எப்படி லவ் பண்ணதான் இடுப்பில் கை வைப்பாங்களா? லவ் பண்ணாதான் இந்த அளவுக்கு ஏதாவது நடக்குமா? இல்லை நீங்கள் சொல்லவே இல்லை. புச்சுக்கு பாருடி லவ் பண்ணுறேன் புச்சுக்குன்னு இப்படி இருந்தால் எனக்கு பேசவே வரலடி. அதான் லவ் பண்ணுறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தம் அப்படியே ரொம்ப போயிட்டே இருக்கு. அங்கே முத்தம் போயிட்டே இருக்குது. இங்கே வந்து அப்படியே டோர் நாக் பண்ணுற சத்தம் மாதிரி இருக்குது. டேய் மச்சான், எவனும் உள்ளே இருந்து லாக் பண்ணியிருக்கான்டா. கிளாஸ் பாரு, நம்ம இல்லைன்னொடனே எவனோ ஆளை கூட்டு உள்ள வந்துட்டான்டா. பிடிங்கடா நீங்கள் எவன் பார்த்தலாம், எவன் தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்கான். சரி யார் டோர் இது பேப்பர? இல்லை யாராவது நான் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வருவார். ஒரு 2 ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்திருப்பார். பார்த்தா அப்படியே சாரிலாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்குமா, அந்த இடுப்பில் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இடுப்பு கவர் பண்ண மாதிரி இப்படியே சொருக்கி விடுறாரு. சீனியர் ஏன்னா ஒன்ஸ் மார் போகலாமா? விட்டுட்டு ஒரே ஒரு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அந்த மொத்தம் கொடுக்குறாரு. அந்த லிப் அப்படியே பைட் பண்ணாமல் அவரால் எடுக்கவே முடியல. புச்சுக்குன்னு இருக்கு. ஸோ அப்படியே திரும்ப அப்படியே முத்தை கொடுத்துட்டு அப்படியே சீனியர் லிப்பு லிப்பா நான் ஏதோ சவுக்குன்னு புச்சுக்குன்னு என்னன்னு சொல்லடி அப்படியே குடிச்சு சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே லைட் அப்படியே ஒரு மொத்தம் கொடுத்துட்டு அப்படியே அந்த இருங்கடா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அந்த டோர் சந்தில் இருந்துகிட்ருக்கீங்க. மச்சி நீனா என்னடா பண்ணுற? ஏதாவது ஐட்டமா இல்லை ஏதாவது பொண்ணா? உனக்கு தான் சைட்டுன்னு கூட இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்படி உள்ளே வரதுக்கு தவிக்கிறாங்க. மூடிட்டு அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. சரி வேணாம் யாரும் வெளில போக சொல்லுங்கள், கூட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்டே இருக்கீங்க. அவருடைய உங்கள் கைப்பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு. நான் வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் வரவே மாட்டீங்களா? ஆனால் என்ன பண்ணியிருப்பாரு, டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை அப்படியே கட்டிட்டு பார்த்தா உள்ளே பனின்னு போட்டிருக்காரு. அந்த ஷர்ட்டை கட்டிட்டு உங்களுக்கு அப்படியே தலையோடு அப்படியே கவர் பண்ண மாதிரி அப்படியே போட்டு விடுறாரு. எதுக்கு? அதான் வெளில வரமாட்டேன்றா. சரி எப்படியே போனேன் இப்படியே போ, ஒன்றும் எவனும் எதுவும் கேட்க மாட்டானுங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புங்க, எல்லோரும் கண்ணை மூடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி உங்களை வச்ச மாதிரி அப்படியே உங்களை கிராஸ் பண்ணி வெளில கூட்டு போகிறாரு. அதையும் தாண்டி நிறைய பேர் பார்க்குறானுங்க. பட் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பாடி பார்ட்ஸில் இடுப்புக்கு கீழே மட்டும்தான் தெரியுது. அதுவும் நீங்கள் சாரி கட்டுறதால யார் என்னன்னு தெரியாது. அப்படியே வெளில கூட்டு வந்து விட்டார். நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் அப்படியே கீழே இறங்கி அப்படியே போயிட்டீங்க. உங்களுடைய கிளாஸ் வந்து மேலே இருக்குது, 3rd ஃப்ளோரில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கீழே போகிறீங்க, கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்காக அப்படியே நீங்கள் கீழே போயிட்டீங்க. அப்படியே லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிறாரு நீங்கள் போனோன்னே. மச்சான் என்னடா லவ்வா இல்லை வேறு ஏதாவதா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் கேட்குறாங்க. ஓடுறீங்களா? போங்கடா மச்சி போங்கடாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடவே அப்படியே போயிட்டானுங்க. மச்சான் இவனை ஏதோ நினச்சோம், ஆனால் எந்த மாதிரி வந்துட்டான் பத்தியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறானுங்க. இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு அந்த ஷர்ட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வெக்கம் தாங்கலை. நினச்சி ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே தவிக்கிறீங்க. என்னடி எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. இல்லடி மேலே சும்மா டெரஸ்க்கு ஏது இந்த ஷர்ட்டு? இல்லடி அங்கே ஒரு ஷர்ட்டு மட்டும் தனியாக கிடந்துச்சா, நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஷர்ட்டோட ஓனரு வேலை நிற்காரு போ. என்னடி சொல்கிற? போடி போ, பேக் எடுத்துகிட்டு வர சொன்னார். நான் வரல
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் தாங்க நின்று பார்த்துட்டு அவர் மட்டும் பனியனோட அப்படியே உள்ள வந்துட்டார். மச்சி யார் இவன் சம்மாளவாக இருக்கான், ஏய் நீ பார்த்ததில்ல இவர் தான் தயங்கடி வீடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேர்ள்ஸ் அப்படியே சொல்லிட்டு இருக்கவே இங்கே கரெக்டாக உங்கள் பெஞ்சில் வந்து எந்திரி, நான் உங்கள் ஷர்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க, எந்திரிச்சு வரியால் எப்போ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்க கையை அப்படியே பிடிக்கிறாரு. அந்த விரல் இருக்குல்ல 4 விரல் அப்படியே பிடிச்சிட்டு வரியால் எப்போ, நான் வரல ப்ளீஸ் எல்லோரும் பார்க்குறாங்க, உங்கள்கிட்ட பேசணும் தனியாக வெளில போகலாம் வா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரலை அப்படி எடுக்கிறீங்க. டெஸ்கில் உங்கள் கை இருக்குது, உங்கள் அந்த விரலை மட்டும் அப்படியே பிடிச்சி அப்படியே கூப்பிட்றாரு. ஆனால் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா? அந்த ஷர்ட் அப்படியே போட்டு அந்த ஷர்ட் அப்படியே போட்டு அவர் மட்டும் வெளில போயிட்டாரு கோச்சிக்கிட்டு. ஏண்டி ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க போக மாட்டியா நீனு, எல்லாம் வச்சு அவர் பூடி கோச்சிட்டு வர போயிட்டா இருப்பார் போ அப்படின்னு சொல்லவே நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால் அப்படியே அந்த ஷர்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் பேக்கையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. பார்த்தா வெளில போனாலும் இல்லை. ஐயோ மேலே போனாரா கீழே போனாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போகலான்னு போவீங்களா? அவர் அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு வெளில போகிறது அப்படியே தெரியுது. ஓ வெளில போகிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. கரெக்டாக அவர் பைக் எடுக்கிறாரு. ஏங்க சீனியர் என்ன இல்லை இந்த ஷர்ட் போட்டுக்கிட்டு தவலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன தாங்க பிரச்சனை, எடுத்துகிட்டு போங்களேன். நீனுவா? அப்போ தான் நான் எதுக்கு, நீ வரேன்னு சொல்லு, நான் அதை போட்டுக்கிட்டு பைக் எடுக்கிறேன். ஐயோ என்னடா அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேன். கேட்கல, வரேன் என்ன போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அவர் அப்படியே லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த ஷர்ட் அப்படியே போட்டுக்கிறாரு. பட்டன் போடல, பட்டன் போடுங்க. வரலன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா ஐயோ வரேங்க அவள் இவன் பார்க்குறான், பரவாயில்ல என் பைக்கில் போகும்போது அப்படியே போட்டுக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைக்கில் ஏறுறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பைக்கை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே வரீங்க. ஆனால் அவர் பதில் சொல்லவே இல்லை. கரெக்டாக ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கு, பெரிய வீடு. யாரோட வீடு? இங்கே எதுக்கு சீனியர், இங்கே எதுக்கு? உன் மாமியார் வீடு தான், வா. நான் வரல, வரையா இல்லை, வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சினிக்கிட்டே அப்படியே போவீங்களா? அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. டேய் வாடா, என்ன இதான் அந்த பொண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இங்கே வரைக்கும் தெரியுமா, அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. ஏய் காஃபி எடுத்துகிட்டு மேலே வா. நான் போகிறேன். எங்கே போகிறேன்? பார் என் மம்மி காஃபி கொடுப்பாங்க, வாங்கிட்டு மேலே வரேன். என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கிட்டே, ஆண்டி அவர் எனக்கு சீனியர். தெரியுமா லவர் தான் நீ சொல்லிட்டாம்மா. ஆமாம்மா, போ காஃபி எடுத்துகிட்டு போ. என்ன எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு, நானா ஸ்லோவாக இருக்கணும்? இருந்தாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துகிட்டே அப்படியே நீங்கள் அதில் 2 காஃபி இருக்குது. அப்படியே அந்த காஃபி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் மேலே போகிறீங்க. அங்கே போயிட்டு அப்படியே பார்த்தா ஷர்ட்டில் தான் நின்றுட்டுருக்காரு, ஒரே ஒரு ஷார்ட்ஸ், அவ்வளோதான். என்ன அதுக்குள்ளே ஷர்ட்டு பேண்டில் கழிச்சிட்டு ஷார்ட்ஸோடு நிற்கிறான். நான் கொடுத்துட்டு போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே சீனியர் உள்ளே வா. இல்லை காஃபி எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். உள்ளே வரையால போனி ஒரு அந்த வார்த்தை தான். நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. கதை டக்குன்னு இப்படி சாத்திட்டாரு. எதுக்கு சாத்துறீங்க? ஏன் இதுன்னு சொல்லணுமா? இல்லை ஏதாவது தப்பாக நினைப்பாங்கல்ல. என்ன தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு அந்த சாரியை பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து பேக்கோட நடந்துக்கிட்டு அப்படியே பெட்டிக்கிட்ட போய்ட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. இல்லை சாரியை விடுங்க. ஏன் எதுக்கு வேணும்? இல்லை காஃபி கூட அப்படின்ட்டு அந்த காஃபி தட்டோட அப்படியே வாங்கிட்டு
அந்த ஒரு கப்பு மட்டும் இப்படி எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. வேண்டாம் குடி, ரொம்ப டயர்டாக இருப்பால, உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காஃபி கப்பையும் அப்படியே எடுத்துக்கிட்டு அவர் உங்களே பார்த்துக்கிட்டு இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு அப்படியே உட்கார சொல்கிறாரு. நீங்கள் உட்கார மாட்டீங்க. அந்த ஹிப்பில் அப்படியே லைட்டாக அப்படியே கை வைப்பாரா. இல்லை உட்கார கையிடுங்க. உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப் அப்படியே அவரோட காஃபி கப்பிலேருந்து அப்படியே குடிக்கிறாரு. நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு காஃபி வேணுமா? வேண்டாம். அப்புறம் என்ன குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப் அப்படியே குடிப்பீங்களா? நல்லா இருக்கா? நல்லாயிருக்கு. ஆனால் என்னோட நல்லாவே இல்லையே, அது கொடு. இல்லை நல்லா தான் இருக்கு. ஓ அப்போ என்னோட மட்டும் சக்கரை போகலன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஏதாவது கொடு. கொடுக்க மாட்டா? இல்லை ஏந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டே வாங்கிட்டு சும்மா மாற்றுறதுக்காக போய் சொல்லியிருப்பாரு. அப்படியே குடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வச்சிட்ருக்கீங்க. ஏன் குடிக்க மாட்டியா? எச்சின்னு பார்த்துட்ருக்கியா? இல்லை அப்படி இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு உங்கள் பக்கமாக இன்னும் நகர்ந்து உட்காந்துட்டு அப்படியே கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரீச் ஆகிட்டே இருக்குது. என்னடா அந்த மனுஷன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே குடிக்கிறீங்க. சக்கரை இருக்கு, அது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்கீல ஒரு டீப்பான வாய்ஸ் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நல்லா இல்லையா? இல்லை. ஏன் எச்சுப்பட்டா குடிக்க மாட்டியா? குடிப்பேன். அப்புறம் என்ன லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்வேன்? அதான் என்ன லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப் அப்படியே சைடில் வச்சுட்டு உங்ககிட்ட உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு பதிலே இல்லை. அவரோட லிப்பு கண் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலப்பாஞ்சிட்டே இருக்கு. உங்கள் கையிலேருந்து அந்த காஃபி கப் அப்படியே விளக்குறதும் உங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படியே உங்கள் இடுப்புக்கிட்ட அவரோட கை அப்படியே போகுது. என்ன பண்ணுறீங்க? ஏன் பிடிக்கலையா? இல்லை ஒரு மாதிரி என்ன மாதிரி இருக்கா? ஒரு மாதிரி அது மாதிரி இருக்கிறது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெட்டில் இப்படி தள்ளிட்டு உங்கள் மேலே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துவீங்களா? டக்குன்னு உங்கள் கையை வாயை மூடிட்டாரு. என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா பேச முடியல. தெரியல, ஒன்று லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாயிலேருந்து கையை எடுத்துகிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஜென்டலாக முத்தம். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. பட் ஆனால் அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு ஏன் பிடிக்கலையா? இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தலாம் ரொம்ப டீப்பாகுது. நீங்கள் உங்கள் கை வந்து அந்த பெட்டில் அப்படியே கிடக்கிற மாதிரி தான் இருக்குமா? உங்களோட கை அப்படியே அவரோட தலை அப்படியே பிடிக்குது. லைட்டாக அப்படியே சிரிக்கிறாரு. ஏங்க இல்லை ஃபீல் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தம் அப்படியே ரொம்ப அப்படியே டீப்பாக போகுது. அவர் இந்த முத்தம் அப்படியே கொடுத்துட்டே இருக்கவே உங்கள் இடுப்புக்கிட்ட அவரோட கை வந்துட்டு ஒரு மாதிரி புச்சுக்குன்னு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ரொம்ப அப்படியே அவர் வந்து இன்னும் இழுக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போது முத்து கொடுத்துட்டே இருந்தவருக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது உங்கள் இடுப்புக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்புக்கிட்ட அப்படியே முகத்தை பற்றிச்ச மாதிரி அப்படியே புச்சுக்குன்னு போட்டு அப்படியே அழுத்துக்கிட்டே இருக்கார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சினுங்குறீங்க நீங்கள். விடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விடவே இல்லை. உங்கள் இடுப்புக்கிட்ட அத்தனை பைட் இருக்கும். அவ்வளோ பைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. விடுன்னு சொல்லிட்டு அந்த முடியை பிடிச்சி அப்படியே அவரோட தலையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. இல்லை முத்தம் அப்படியே கடின்னு சொல்லிட்டு அப்படியே கடிச்சு அப்படியே ஒரு மாதிரி செல்லக்கடியாக அப்படியே கவ்வி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சினுங்குறீங்க. அப்படி தான் இப்போது இடுப்புக்கிட்டலாம் அப்படியே கிளம்ப ஒரு ப்ரெஸ் பாட் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. இல்லை என்ன பண்ணுறீங்க? வேண்டாம். எனக்கு வேணுமே. இல்லை ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் காலேஜ் முடியட்டும், கல்யாணம் ஆகட்டும். கல்யாணம் நெக்ஸ்ட் மந்த் தான்.
பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே ஒன்றும் ஆகாது. இல்லை, எப்படி நீங்களாம் சொல்கிறீங்க? ஏன்னா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வீட்லேயே சொல்லிட்டேன், உன் வீட்டுக்கும் தெரியும். எப்படி? நீ யாருன்னு கண்டுபிடிச்சப்பவே உன்னை தான் கட்டிக்க போகிறேன்னு பிளான் பண்ணிட்டேன். என் வீட்டில் சொல்லி உன் வீட்லேயும் பேச சொல்லிட்டேன். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் பாட் கிட்ட அந்த ஹூக்கில் அப்படியே ஒன்று அப்படியே கழலுது. ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்த ப்ளவுஸ் அப்படியே லூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு. இல்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிக்கிறீங்க. கையை பிடிச்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வாயிலே இந்த ஹூக்கெல்லாம் அப்படியே கழட்டுறாரு. இல்லை ப்ளீஸ் சீனியர். என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு, வேண்டாமே. எனக்கு வேணும்னா ஃபாஸ்ட்டு ஸ்லோவெலாம் கிடையாது. நீ என்னோடதுன்னு தெரிஞ்சிச்சு, எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு முடியல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவரோட கை லூஸ் ஆகிடுச்சு, நீங்கள் விட்டீங்க. பட் ஆனால் அவரோட வாயில் தான் அப்படியே ஹூக்கெல்லாம் அப்படியே கழட்டுறாரு. கழட்டினோடனே ப்ரேஸ் போட்டிருக்கீங்க, அந்த ப்ரேஸ்க்கு மேலே அப்படியே பைட் பண்ணுறாரு. வலிக்குது. என்ன பண்ணுறீங்க? ரொம்ப வலிக்குதா? தாங்கிக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக் பண்ணி லிக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரா. உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு சென்சேஷன் உங்களுக்கு தாங்க முடியல. விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இல்லை, அப்படியே அந்த ப்ரெஸ் பாட் கிட்டே அவருடைய முக பதிஞ்ச மாதிரி அவருக்கு அங்கேருந்து வரணுன்னே தோணலை. ஒரு மாதிரி சக் பண்ணிட்டே லிக் பண்ணிட்டே இருந்துகிட்டே இருக்கார். இல்லை 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 தேங்க் ப்ளீஸ் வேண்டாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவருடைய தலையை பிடிச்சி நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டு எல்லாமே முடியுது. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. ஒரு செஸ் பாட்டில் அப்படியே அடிக்கிறீங்க. கேட்கவே இல்லை, வாயை பொத்துக்கிட்டு அப்படியே பண்ணுறாரு. இல்லை வேண்டாம், என்ன பண்ணுறீங்க? வேண்டாம் சரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த சாரிடி ப்ளீஸ் வேணும்னு சொல்லல. புஜுக்கு நீங்கள் அண்டி இருக்கா, எப்படி இருக்கு பாரு இந்த ஹிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிப் இப்படி பிடிச்சி அப்படியே ரொம்ப அப்படி கிள்ளலை திருவுறாரு. உங்களுக்கு ஐயோ வலிக்குடா, என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. சிம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அப்படி உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி என்ன ஏமாத்திர மாட்டுறீங்களா? ஏன்னா ஏமாத்துறதா? என்ன நினச்சிட்ருக்கா? இல்லை என்ன கல்யாணம் பேசிகிட்ருக்கேன், அது நடக்காது. ஆமாம், எனக்கும் ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, அதுக்காக கல்யாணம்லாம் பண்ணிப்பாங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எதுவும் ஏற்றுப்ப நினைக்காண்ணா. சரி கிளம்பு. கிளம்புவா? கிளம்பு. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பேன் இன்னும் 1 மந்த்லாம் சொன்னீங்க. என்ன சொன்னால் நம்பிடுவியா அப்படின்னு சொல்லவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுச்சு. கடகடன்னு சொல்லிட்டு உங்கள் சாரெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. இங்கே தாயங்க அப்படியே சிகரெட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் போகும்போது அப்படியே கண்ணில் தண்ணி வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்களா? என்னடி இன்னொரு ஒன்று போகலாமா? நான் உனக்கு பியூராக லவ் பண்ணேன், ஆனால் நீ நானும் லவ் பண்ணுறேன், வா லவ் பண்ணலாம். உன்ன மாதிரி அசிங்கமான ஒன்று பார்த்ததே இல்லை, ஒன்றும் போய் லவ் பண்ண பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கடகடன்னு சொல்லிட்டு போகிறீங்க. என்னம்மா என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே உங்கள் மூஞ்செல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கிளம்சியாக ஒரு மாதிரி போகிறீங்கன்றது நல்லா தெரியுது. டயர்டாக இருக்குன்னு நல்லா தெரியுது. என்னவ எதுவுமே பேசாம போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் அப்படியே பார்க்குறாங்க. எங்கள் தாயங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த பிளட் ஸ்டெயின் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே பார்க்குறாரு. அது இன்னும் வெட்டாகவே இருக்க போல இருக்குது. எடுத்த கையில் வச்சுட்டு அப்படியே சிரிக்கிறாரு. போடி இன்னும் ஒரு 1 month தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. காலேஜுக்கு போனால் காலேஜில் உங்களை அப்பப்போ பார்த்து கண் அடிக்கிறது, சைட் அடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இன்னும் 1 monthல் காலேஜ் முடியுது போல் இருக்குது அவருக்கு. ஸோ அப்படியே கண் அடிக்கிறது பண்ணுறது உங்கள் பின்னாடி வரதுன்னு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்க. சுத்தமாக இவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.
பட் ஆனால் அவரை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆனால் படிக்கிறத படிச்சுட்ருக்கீங்க, அந்த பக்கம் திரும்புறது கிடையாது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 1 மந்த் அப்படியே முடிஞ்சிட்டு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் போகிறீங்க. ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரீங்க. பார்த்தா வீட்டில் தட்டு தாம்பாலத்தோட இங்கே தாங்கி வந்து உட்காந்துட்ருக்காரு. இவ எதுக்கு யார் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம கோவம். நீங்களோட கடகடன்னு கண்டுக்காமல் மேலே போயிட்டீங்க. இங்கே தாயங்க அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. ஏய் இல்லடி சும்மா விளாட்னேன். என்ன விளாட்னே? எதில் விளாட்ணும்? உங்களுக்கு விவசாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய் குளருது. என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம் தெரியல. கையில் கிடைக்கலாம் தூக்கி தேங்க மேலே அப்படியே அடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப காலையில் டயர்டாக இருந்துச்சுன்னு சொன்னல, இப்போ இன்னும் ரொம்ப டயர்டாகிட்டு அவர்கிட்ட கத்த உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஆகிடுச்சு. மயங்கி அப்படியே விழுந்துட்டீங்க தொம்முன்னு. அத்தை ஆண்டி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க அப்படியே கூப்பிடவே எல்லோரும் மேலே வந்துட்டாங்க. டீ என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாயங்கோட அம்மா தான். அம்மா எல்லாம்மா எனக்கு தெரியும்டா, அன்றைக்கி அவள் டயர்டாக கீழே வரும்போது தெரிஞ்சது. என்ன பொல்லடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் அவங்க எடுத்து அப்படியே எங்கள் தயங்க அடிக்கிறாங்க. மாமா என்னம்மா குட் நியூஸ் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களை வந்து அவர் பிடிச்சிட்ருக்காரு. பாவி அவள் எந்திரிச்சா என்னடா பதில் சொல்கிறது? மாமா நான் பார்த்துக்குறேம்மா ப்ளீஸ்மா இந்த வீட்டில் கல்யாணம்மா என்கேஜ்மெண்ட்லாம் வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தயங்க அப்படியே கேட்டிருப்பாரா. எல்லோரும் அப்படியே வெளில போயிட்டாங்க. நீங்கள் இப்போ தான் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்களா? தயங்கோட கையில் தான் இருப்பீங்களா? அவர் சிரிக்கிறாரு. சி உன் கையில் என்ன இருந்தேன்? சி தள்ளு. ஏய் என்ன தள்ளு பாரு, அஸ்தி வரமே போட்டேன். என்ன போட்டேன்? தள்ளு மறியிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளிட்டு போவீங்களா அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அத்தை, அதாவது தயங்கோட அம்மா தான். சொல்லுங்க ஆண்டி. பார்த்துருமா. அப்புறம் ஏதோ வெயிட்டு கேட்டு அதை தூக்காத. இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கும் கல்யாணம் முடிச்சிடலான்னு பத்திரமா இருமா. பத்திரமா ஸ்வீட் அதுக்கு சாப்பிட்டாத. ஒரு வாரம் மட்டும் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போகிற தோரணையிலே தெரியுது. இங்கே தயங்க அப்படியே வயிற்றில் வேற கை வைப்பாரா. புரிஞ்சிச்சு உங்களுக்கு. பாவி என்னடா பண்ண அது அப்போது உண்மையா? ஆமாடி பச்சுக்கு. சி வெக்கமா இல்லை ஏன் பொண்டாடி? யார் பொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அப்படியே கேட்பீங்களா? இன்னும் உங்கள் அத்தை அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இன்னும் தயங்கோட அம்மா போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை அப்படியே பிடிச்சி இந்த ஜோலை என்னோட பிடிச்சி அவங்க வந்துட்டு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி மொத்தம் கொடுப்பாரா. பாவி என்னடா பண்ணுற? கன்சீவாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து அடிப்பாங்க. மாமா இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா சும்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தம் கொடுக்காத நேரத்தில் அப்படியே உங்கள் வாய் அப்படியே இன்னும் பிடிச்ச மாதிரியே தான் அப்படியே மொத்தம் கொடுத்துட்டே இருக்காரு. விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விடுறீங்க. ஆனால் விடலை, உங்களை ஹக் பண்ண மாதிரி அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. ஓகேடா guys, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு மினி ஷார்ட் ஓகேங்களா. பெருசாக இதில் வந்து ஸ்டோரி வந்து நான் எதுக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்குறீங்க, நான் என்ன பண்ணுறது, அதனால தான் கொடுத்தேன். மினி ஷார்ட்டாக இந்த மாதிரி நான் நிறைய கொடுக்குறேன் ஓகேங்களா. ரொம்ப லென்த்தியாக கொடுக்காம மினி ஷார்ட்டாகவும் நான் மிடில் நான் கொடுக்குறேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேடா guys, பாய். எப்படி இருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள்.